ஒரு விசுவாசியின் ஆசீர்வாதங்கள், blessings of the believer. ஒரு விசுவாசிக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. இந்த அனைவருக்கு, மீட்கப்பட்ட அனைவருக்கு தன்னுடைய மேன்மை புரியவில்லை. ஒரு உலக மனிதனுக்கும் மீட்கப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு மீட்கப்பட்ட, இரத்தத்தால் கழுவப்பட்ட, ஆண்டவர் அறிந்த மனிதனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானது, உன்னதமானது. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை. அதாவது ஆண்டவருக்கென்று வளைந்து கொடுப்பதில்லை. இப்போ நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, வளைந்து கொடு, இல்லையே உடைந்து போவாய். இன்றைக்கு அநேக திருச்சபைக்கு போகிற மக்கள் அநேகருக்கு அந்த வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லை. ஊழியனுக்கு, திருச்சபைக்கு, போதகருக்கு, சத்தியத்திற்கு, வசனத்திற்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நானாகத்தான் விற்பேன். உலகத்துல எல்லா இடங்களிலும் வளைந்து கொடுக்கிறார்கள். அதிகார இடத்துல வளைந்து கொடுக்கிறார்கள், ரேஷன் கடையிலே வளைந்து கொடுக்கிறார்கள், வங்கியிலே வளைந்து கொடுக்கிறார்கள். அங்கெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. ஆனால் திருச்சபைக்கு வரும்போது they don't want to bend. வசனத்துக்கோ ஊழியனுக்கோ வார்த்தைக்கோ தங்களை அர்ப்பணிப்பதில்லை. எனவேதான் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒரு பசுத்தவான் சொன்னார், பரலோகத்திலே இன்னும் சுதந்திரிக்கப்படாத ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் உபதேசம் சொல்லப்பட்டது, உங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு தேவனுடைய சுதந்திரங்களை சுதந்திரிக்க அந்த எண்ணமே இல்லை. நினைக்கிறாங்க அது எப்படி வேணா வரும். இல்ல, there are some rules and regulations. அந்த நிபந்தனை நீங்கள் வரவில்லை என்றால், சத்தியத்தை அறியவில்லை என்றால், சத்தியத்திற்காக வாழவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை சேராது. இந்த நாளில தொடர்ந்து ஒரு 6 ஆசீர்வாதங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நன்றாக கவனிங்கள். தேவனை நேசிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்கு என்று அர்ப்பணித்த, தேவ சித்தம் செய்கிற, தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், இதெல்லாமே இ என்ற அந்த எழுத்திலே வருகிறது. எனவேதான் கவனித்து கேட்கிறேன். You are engraved in the Lord's hand. நீங்களும் நானும் அவருடைய கரத்தினாலே வரையப்பட்டிருக்கிறோம். உன்னதமானுடைய வலது கரத்திலே நீங்கள் நான் இருக்கிறோம். தமிழ் வேதத்துல அதாவது வரைந்திருக்கிறேன், ஆங்கில வேதத்துல உன்னை செதுக்கி இருக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. இதோ, அப்படி என்றால்